எமையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் டாப் 10 வேட்பாளர்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற சக்தி வாய்ந்த 10 வேட்பாளர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அன்பு உறவுகளே. சக்தி வாய்ந்த 10 வேட்பாளர்களில் 10வது இடத்தில் இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் காளியம்மா. இவர் நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு சீமானுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். சீமான் எப்படி மேடையில் பேசுகிறாரோ அப்படியே பின்பற்றி இவர் மேடையில் முழங்குவது இவருடைய ஸ்டைல். மேடையில் இவர் பேசும் பொழுது இவருடைய குரலில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த அளவிற்கு தமிழ் உச்சரிப்பும் இருக்கும். அதே போன்று அவருடைய உச்சரிப்பில் ஒரு நேர்த்தியும் இருக்கும். சிறப்பான ஒரு மேடை பேச்சாளர். யாரை இவர் மேடையில் விமர்சித்தாலும் நாகரிகத்தோடு விமர்சிப்பவர் தான் இந்த காளியம்மாள். சீமான் அளவிற்கு தரமிழந்து யாரையும் விமர்சிக்க மாட்டார். யாரை விமர்சித்தாலும் ஒரு நாகரிகத்தோடு விமர்சிப்பவர் தான் இந்த காளியம்மாள். ஆனால் இவருடைய விமர்சனத்திற்கு யாரும் தப்ப முடியாது என்ற அளவிற்கு சமமாக அனைவரையும் விமர்சித்திருக்கிறார். சக்தி வாய்ந்த வேட்பாளர்கள் பட்டியலில் 10வது இடத்தில் இருக்கும் காளியம்மாள் போட்டியிடுகின்ற தொகுதி மயிலாடுதுறை. அடுத்ததாக 9வது இடத்தில் இருக்கின்ற வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன். சிங்கை ராமச்சந்திரன் அதிமுக சார்பில் கோவை தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். யார் இந்த சிங்கை ராமச்சந்திரன் அப்படின்னா, இவருடைய குடும்பம் அரசியலுக்கு புதிதல்ல. இவர் ஏற்கனவே இவருடைய தந்தையார் சிங்காநல்லூர் கோவிந்தராசு சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவருடைய தந்தை. சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் 18 வயதிலிருந்தே அரசியலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கோவையில் உள்ள PSD கல்லூரியில் பட்டம் பெற்ற சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவை பொறுத்தவரையில் வாரிசுகளுக்கு பெரிய அளவில் பொறுப்புகள் கொடுக்க மாட்டார் ஜெயலலிதா இருந்த வரையில். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தனனுக்கும் சிங்கை கோவிந்தராசு மகன் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அதிமுகவில் பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஜெயலலிதா இருந்த பொழுதே அதிமுகவில் கட்சி பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் ஐடி விங்கில் மிக முக்கியமான பொறுப்பில் பணியாற்றி கொண்டிருந்த சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் அவர்களை களமிறக்கி இருக்கிறார். அதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது, இவர் பல மொழிகளில் பேசுவார் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று அதிமுகவில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற மற்ற வேட்பாளர்களை விட அனைத்து அதிமுகவினராலும் மிக முக்கியமாக கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளராக இருப்பவர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள்தான். சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் கோவை தொகுதியில் போட்டியிடுவதால இவர் மிகவும் கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த லிஸ்ட்ல 8வது இடம் பிடித்திருக்கின்ற வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்கள். இவர் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே 4 முறை பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று 2 முறை மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் இவருடைய சொந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் என்றாலும் இவர் அரக்கோணம் தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். திமுகவில் இருக்கின்ற மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளில் இவர் மிக முக்கியமானவர். அதே போன்று திமுகவினுடைய கஜானா என்று கூட இவரை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் திமுகவிற்கு ஒவ்வொரு தேர்தலின் போதும் பல நூறுக்கணக்கான கோடியை தேர்தல் நிதியாகவே இவர் கொடுத்து வருகிறாராம். அதனால தான் இவருக்கு எத்தனை பிரச்சனைகள்ல இவர் சிக்கனாலும் இவரை கட்சியில இருந்து யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இவரை அரசியல்வாதியா பார்க்கறத விட ஒரு தொழில் அதிபராக தான் பெரும்பாலான மக்கள் இவரை பார்க்கறாங்க. உலக நாடுகளிலெல்லாம் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக அறியப்படும் ஜெகத் ரட்சகன் அவர்கள் சமீபத்தில் இவருடைய இல்லம் அலுவலகம் போன்ற இடங்கள் எல்லாம் இடி ரைடு பண்ணியிருந்தாலும் கூட இருக்கின்ற இவருடைய தொடர்பை கொஞ்சம் கூட முறித்து கொள்ளவில்லையாம். தொடர்ந்து டெல்லியில ஆளும் கட்சியின் அதிகாரத்தில் தொடர்ந்து கைகோத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக சக்தி வாய்ந்த வேட்பாளர்களில் 8வது இடத்தில் இருப்பவர் தான் இந்த ஜெகத் ரட்சகன்.
இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தில் இருப்பவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இவர் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற இந்திய விடுதலை போராட்ட வீரரும் காங்கிரசினுடைய மூத்த தலைவருமாக இருக்கின்ற குமரி அனந்தனுடைய மகள்தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இவர் ஏற்கனவே தமிழகத்தின் பாஜக தலைவராக பல ஆண்டுகள் செயல்பட்டார். அதன் பிறகு இவரை மத்திய அரசு தெலுங்கானாவின் ஆளுநராக நியமனம் செய்தது. பிறகு பாண்டிச்சேரியின் துணைநிலை ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பாக வழங்கியது. 2 மாநிலங்களுக்கு தொடர்ந்து ஆளுநராக பொறுப்பு வகித்துக் கொண்டிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிறார். இவர் இப்பொழுது போட்டியிடுகின்ற தொகுதி தென் சென்னை தொகுதி. ஆகையால தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு மத்திய அமைச்சராக பொறுப்பு வகிக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பது போல தோன்றுகிறது. என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். டிஆர் பாலு பத்தி சொல்லணும்னா இவருக்கு 82 வயது ஆகிறது. இப்பொழுது 82 வயது ஆயிருந்தாலும் 82 வயதில் கூட பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். மத்திய அமைச்சரவையில் மிக முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் டிஆர் பாலு. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார் டிஆர் பாலு. இவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் இவர் பல ஆயிரக்கணக்கான எல்லாத்தையும் செய்ததாக சொல்லப்படுகிறது. என்றாலும் கூட இவர் திமுகவில் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கிறார். அதே போன்று இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பரும் கூட இந்த டிஆர் பாலு. ஆகையால இவர் திமுகவில் இருந்து யாரும் அசைக்க கூட முடியல. அதே போன்று இவர் திமுகவில் ஸ்டாலினுடைய குடும்பத்தின் நெருங்கிய வட்டத்தில் இருப்பதால தான் தன்னுடைய மகனான டிஆர்பி ராஜாவை தமிழக அமைச்சராக உயர்த்தி இருக்கிறார். மகன் தமிழக அமைச்சராகவும் தந்தை பாராளுமன்ற எம்பியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியலை பத்தி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. நான் குடும்ப அரசியலை பத்தி நம்ம பேசணும்னா எல்லாமே குடும்ப அரசியலா தான் இருக்கும். ஏன்னா யாரும் தனிநபரா உள்ள போயிருக்க மாட்டாங்க. எல்லாமே தாத்தா, பிறகு அப்பா, பிறகு புள்ள, இப்படிதான் இந்த குடும்பம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குமே தவிர புதிதாக யாரும் அங்க உள்ள போய் அதிகார மையத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அது சாமானிய மக்கள் புரிந்துகிட்டா மக்களுக்கு நல்லது. அடுத்து இந்த லிஸ்டில் 5வது இடத்தில் இருப்பவர் எல் முருகன். எல் முருகன் அவர்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்த பொழுது தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்தவர் எல் முருகன் அவர்கள்தான். எல் முருகன் மாநில தலைவராக இருந்த பொழுதுதான் தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து பாஜக 4 சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்துக்குள்ள உறுப்பினர்களை அனுப்பியது. அந்த நன்றி கடனுக்காகத்தான் எல் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்து ராஜ்யசபாவில் உள்ள தூக்கி போட்டது மத்திய அரசு. இப்பொழுது மீண்டும் அவரை மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஆர் ஆசா அவர்களுக்கு ஒரு சரியான பருக்கம் அப்படின்றதுனாலேயே நீலகிரி தொகுதியில பிஜேபி களமிறக்கி இருக்கிறது எல் முருகன் அவர்களை. எல் முருகன் அவர்கள் இப்பொழுது ஒரு மத்திய அமைச்சராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில களத்தில் இறங்கி தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார் எல் முருகன் அவர்கள். ஆர் ஆசா அவர்கள் நாம் சுலபமாக வென்றுவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நீலகிரி தொகுதியில ஆர் ஆசா அவர்களுக்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த வேட்பாளராக பாரதிய ஜனதா பாமக கூட்டணியில களமிறக்கி இருக்கிறார் எல் முருகன் அவர்கள். இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில ஆர் ஆசாவிற்கு எல் முருகனை விட ஒரு சரியான எதிர்த்தரப்பு வேட்பாளர் வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான வேட்பாளரை தான் பாஜக ஆர் ஆசாவுக்கு எதிரில் களமிறக்கி இருக்கிறது. அடுத்ததாக இந்த லிஸ்டில் 4வது இடத்தில் இருக்கும் வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள். இவர் தருமபுரி தொகுதியில் போட்டியிடுகிறார். சௌமியா அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய மருமகள். காலநிலை மாற்றத்தை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருந்த சௌமியா அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கட்சி பணிகளிலும் அவ்வப்போது ஈடுபட்டு கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தருமபுரி தொகுதியின் பாராளுமன்ற வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் சௌமியா அன்புமணி அவர்களை களத்தில் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே 4 முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. இந்த முறையும் சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இருப்பதால
திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் கடுமையான சவாலை சந்திக்க நேர்ந்திருக்கிறது. சௌமியா அன்புமணி அவர்கள் களத்தில் இருப்பதால காலநிலை மாற்றத்திற்கான பிரச்சாரத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பவர் சௌமியா அன்புமணி அவர்கள். தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் இவர் போட்டியிடுவதால தருமபுரி பாராளுமன்ற தொகுதி நட்சத்திர அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது இடத்தில் இருப்பவர் ஓபிஎஸ். முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இவருக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தமில்லை என்று ஆகிவிட்டது. இப்பொழுது அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற ஒரு குழுவின் மூலமாகத்தான் இவர் தேர்தலை சந்திக்கிறார். சுயேட்சை சின்னம் மூலமாகத்தான் தேர்தலை சந்திக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் ஓபிஎஸ்ஐ தோற்கடித்தே தீர வேண்டும் என்று அதிமுக கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கிறது ராமநாதபுரம் தொகுதியில். ஏன் இப்படி சொல்றேன் நான் அப்படின்னா, ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிடுகிறார். ஓபிஎஸ் என்ற பேர்லேயே ராமநாதபுரம் தொகுதியிலே வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்ற வேட்பாளர்கள் 5 பேர்னு சொல்றாங்க. இந்த 5 பேரையும் கொண்டு போய் களத்தில் நிறுத்திவிட்டு அதிமுக அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி ஓபிஎஸ்ஐ தோற்கடித்தே தீர வேண்டும் என்று மிகவும் கடுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுக. அதிமுகவின் தீவிரமான வேட்டையில தப்புவாரா ஓபிஎஸ் அதிமுகவும் திமுகவும் ஓட்டை பிரித்து திமுகவிற்கு வெற்றியை தாரை வார்ப்பார்களா அல்லது ஓபிஎஸ் வெல்லுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தில் இருப்பவர் கனிமொழி. கனிமொழி அவர்கள் தான் இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தில் இருக்கிறார். கருணாநிதி மகள் அப்படின்னு சொல்றாங்க. மு க ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரல் தான் வந்துட்டு பெரிய சர்ச்சையை கிளப்புகிறது கனிமொழி விவகாரத்தில். கனிமொழி வந்துட்டு சக்தி வாய்ந்த வேட்பாளர்களில் 2வது இடத்துல இருக்கிறாங்க. இவர் வந்துட்டு கடந்த முறையும் தூத்துக்குடி தொகுதியில் தான் போட்டியிட்டாங்க. இந்த முறையும் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகிறார். கனிமொழி எப்படி சக்தி வாய்ந்த வேட்பாளர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் வந்துட்டு இதில் தான் கொடுக்கறதுல சக்தி வாய்ந்த இடத்துல 2வது இடத்தில் இருப்பவர் தான் கனிமொழி அப்படின்னு சொல்றாங்க. தூத்துக்குடி தொகுதியில கனிமொழிக்கு செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு தொடர்ந்து பேசப்படுகிறது. ஆனால் அந்த செல்வாக்கு 2019 இருந்தது, 2024 இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2019 இருந்ததற்கு காரணம் அப்பொழுது அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலம் சென்றிருந்த காலகட்டம் அது. அதனால அனுதாப அலையில தூத்துக்குடி தொகுதியில கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க பெருவாரியான வாக்குல. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வசிக்கின்ற ஒரு தொகுதி தூத்துக்குடி தொகுதி. கனிமொழி அவர்களை நாடார் என்று முத்திரை குத்தி வாக்கு சேகரிக்கிறார்கள். ஆனால் கருணாநிதியின் மகள் கனிமொழி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா தூத்துக்குடி தொகுதியில போய் வாக்கு சேகரிக்கும் பொழுது மட்டும் கனிமொழி அவர்கள் நானும் நாடார் தான், நாடார் சமூகத்தை சார்ந்தவள் தான் நான் அப்படின்னு கனிமொழி வாக்கு சேகரிக்கிறாங்க. ஆனா இது இரண்டுக்கும் உள்ள இந்த அர்த்தம் வந்துட்டு புரியல. சீமான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு மேடையில பேசின அந்த காணொலியை நான் கேட்டிருக்கேன். ஏண்டா ஒருத்தருக்கு எப்படா 2 அப்பம் இருக்க முடியும் அப்படின்னு சீமான் கேட்டது இன்னமும் என் காதுல ஒலிச்சிட்டே இருக்கு. அந்த விஷயத்தை வந்துட்டு பெரிதுபடுத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து செல்லலாம். தமிழ்நாட்டில் இது அடுத்தடுத்த தலைமுறைகளின் புரிதல் வந்துட்டு தவறாக போய்விடுகிறது இல்லையா? இதை புரிய வைக்க வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனா இதற்கு தனியாக ஒரு காணொலியை போடுவோம். அடுத்ததாக பாஜக மாநில தலைவராக செயல்பட்டு இருக்கின்ற அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் உள்ள டாப் 10 வேட்பாளர்களில் முதல் இடத்தில் இருப்பவர். இவர் போட்டியிடுகின்ற தொகுதி கோவை தொகுதி. கோவை தொகுதியில் போட்டியிடுகின்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சக்தி வாய்ந்த டாப் 10 வேட்பாளர்களில் முதலிடத்தில் இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்பொழுது போட்டியிடுகின்ற வேட்பாளர்களிலேயே இசட் பிரிவு பாதுகாப்போடு இருக்கின்ற வேட்பாளர் அண்ணாமலை தான். இவரை சுற்றி எப்பொழுதுமே 33 கமாண்டோக்கள் பாதுகாப்புல இருக்கிறாங்க. அதே போன்று அண்ணாமலை அவர்கள் இந்திய பிரதமருடன் உடனுக்குடனே தொலைபேசியில் பேசுகின்ற அளவிற்கு
வலிமை உள்ள சக்தி வாய்ந்த ஒரு தமிழக தலைவர் என்று சொல்லுகிறார்கள். இவர் IPS அதிகாரியாக 9 ஆண்டுகள் பணியாற்றி பொறுப்பிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று அதன் பிறகு அரசியலில் சேர்ந்தவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் தான் IPS ஆக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் அண்ணாமலை அவர்கள் CT ரவியுடைய ஆலோசனையின் பேர்ல தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்து இன்று தமிழக பாஜகவின் மாநில தலைவராக உயர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நெருங்கிய நட்பு வட்டாரத்திலும் தொடர்ந்து இருக்கும் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த 10 டாப் 10 வேட்பாளர்கள்ல முதலிடத்தில் இருக்கிறார். கோவை தொகுதியில் பல வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் அதில் மிக சக்தி வாய்ந்த வேட்பாளர் அண்ணாமலை என்றுதான் சொல்லப்படுகிறது. மேற்கொள் இந்த 10 வேட்பாளர்கள்ல யாரெல்லாம் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.